ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2017 ரிலீஸ் ஆன லோகன் லக்கின்ற ஒரு ஹாலிவுட் ராபரி மூவியை தான் பார்க்க போறோம். படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, தன்னோட வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழக்க போற ஒரு மனிதன். ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்த வேலை போயிடுச்சு, பூவாக்கு வழி இல்ல. இன்னொரு பக்கம் உயிருக்குயிரா நேசிச்சுட்டு இருந்த தன்னோட சொந்த பொண்ணை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்த பொண்டாட்டி வெளியூருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றா. பொண்ணை கூட்டிட்டு போனா கிட்டத்தட்ட இந்த மனிதனோட வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். ஆனா இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்றதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கு, அதுதான் பணம். திடீர்னு தேவைப்படுற இவ்வளவு பணத்தை வேலைக்கு போய் சம்பாரிச்சு சேர்த்து வச்சு செட்டில் பண்றதெல்லாம் நடக்கிற காரியமா? சோ பாதிக்கப்பட்டவர் இவருக்கு தேவையான பணத்தை இவருக்குன்னு குல்ட்டியா ஒரு டீமை சேர்த்துக்கிட்டு ஒரு இடத்துல கொள்ளையடிச்சு எடுக்கலாம்னு முடிவெடுக்கிறாரு. அப்படி இவங்க கொள்ளையடிக்க சூஸ் பண்ண இடம் எது? கொள்ளையடிக்க என்னென்ன மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் போடுறாங்க? அந்த பிளான் வெற்றிகரமா முடிஞ்சுதா இல்லையா? இதுக்கு நடுவுல கூட திருட போனவங்களுக்கே அங்க காத்திருந்த அந்த ஒரு ட்விஸ்ட் என்ன? இது எல்லாத்தையும் ரொம்பவே ஜாலியா சொல்றதுதான் படத்தோட கதை. உங்களுக்கும் ஜோலி ஏதாவது இருந்தா கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஜாலியா படத்துக்குள்ள வாங்களேன். எதை, எங்க, எப்போ, எப்படி திருடுறாங்கன்றத பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா ஒரு அப்பா அவரோட காரை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அவரோட குட்டி பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த அப்பா தான் படத்தோட ஹீரோ. ஹீரோவோட பர்சனல் லைஃப் பத்தி சொல்லணும்னா, ஹீரோவோட மனைவிக்கு ரெண்டாவதா ஒரு கல்யாணம் ஆகி அவ ஹீரோவை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கா. இவங்களோட பொண்ணை பாத்துக்கிற மொத்த கஸ்டடியும் ஹீரோவோட மனைவி கிட்ட தான் இருக்கு. வாரத்துக்கு ஒரு தடவை ஹீரோ பொண்டாட்டி கிட்ட இருந்து பொண்ணை பிக்கப் பண்ணி வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு ஜாலியா இருப்பாரு. அப்புறம் இப்பெல்லாம் 6 வயசு பசங்கள்ட்டயே ஆண்ட்ராய்டு போன் இருக்கு. ஆனா ஹீரோவுக்கு இவ்வளோ வயசாகியும் மனுஷங்கிட்ட ஒரு போன் இல்ல. இன்னும் தெளிவா சொல்லணும்னா போன் எல்லாம் இருக்கு, ஆனா அதுக்கு ரொம்ப நாளா ரீசார்ஜ் பண்ணலன்றதுனால இன்கமிங் அவுட் கோயிங் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டானுங்க. போனுன்ற பேர்ல தண்டக்கர்மாந்திரத்துக்கு ஹீரோ ஒரு பொருளை வச்சிட்டு இருக்காரு. இது இல்லாம ஹீரோவுக்கு சலூன்ல வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு தங்கச்சி, அப்புறம் மிலிட்டரியில வேலை செஞ்சு ஒத்த கையை இழந்து இப்போ பார்டெண்டரா இருக்க ஒரு தம்பின்னு சில சொந்த பந்தங்கள் இருக்கு. இது ஹீரோவோட பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் ஹீரோவோட ப்ரொஃபஷனல் லைஃப் பத்தி பார்த்தா, இந்த அண்டர் கிரவுண்ட்ல எல்லாம் குழி நோண்டுவாங்கல்ல, அப்படி ஒரு வேலையை ஹீரோ ஒரு கம்பெனி சார்பா பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நாள் ஹீரோ அண்டர் கிரவுண்ட்ல குழி நோண்டிட்டு இருக்கப்போ ஹீரோவை கூப்பிட்டு அனுப்பின இவரோட மேனேஜர், இங்க பாருப்பா, வர நீ வேலைக்கு ஒழுங்கா வரது இல்லையா, வந்தாலும் வேலை செய்யாம ஓபி அடிக்கிறியா, உன் மேல கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வருது. அதோட கொஞ்ச நாளைக்கு முன்னால மேலிடத்துல இருந்து இங்க இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்தாங்கல்ல, அப்ப கூட நீ வேலை செய்யாம வேற எங்கேயோ போயிட்டு இருக்க. சோ இதெல்லாம் கருத்துல கொண்டு இனிமேல் நீ இந்த இடத்துக்கு செட் ஆக மாட்டேன்னு உன்னை வேலையை விட்டு தூக்க சொல்லிட்டாங்க. நானும் கணக்க முடிச்சு அனுப்பிடலான்னு இருக்கேன் இப்படின்னு மேனேஜர் ஒரு குண்டை தூக்கி போட்டதும், யோ நல்லா தசராக்கு வாங்கின டபரா வாய மாதிரி இருந்துகிட்டு, நாயா நான் ஒண்ணுமே பண்ணல, திடீர்னு வேலையை விட்டு போன்ற, நான் எங்கேயா போறது, ஏதோ அரியா பையன் தெரியாம பண்ணிட்டேன், ஒரு தடவை பார்த்து மன்னிச்சு விடியா அப்படின்னு ஹீரோ எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணியும் என்னால எதுவும் பண்ண முடியாதுப்பா, மேலிடத்துல இருந்து உன்னை தூக்கியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. சோ நீ வேலையை விட்டு போறதை தவிர ஒரு வழியே இல்லைன்னு மேனேஜர் கராரா பேசிடுறாரு. சரிதான் போங்கடா, நீங்களாச்சும் உங்க வேலையாச்சு, நீங்க இல்லனா எனக்கு வேலை கொடுக்க ஆள் இல்லையா அப்படின்னு கோச்சிக்கிட்டு கிளம்பின ஹீரோ முதல்ல சலூன்ல வேலை செய்யற இவரோட தங்கச்சி கிட்ட போய் இவருக்கு வேலை போயிடுச்சுன்ற விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் இவரோட பொண்ணை பார்க்கலாம்னு பொண்டாட்டி அனுக்கு இருக்க வீட்டுக்கு போனா, ஹீரோவோட பொண்டாட்டி மேனேஜருக்கும் மேல ஒரு பெருங்குண்டை தூக்கி போடுறா. அது ஒண்ணும் இல்லடா, என்னோட செகண்ட் ஹஸ்பண்டுக்கு பார்டர் விட்டு பார்டர் தாண்டி ஒரு பிசினஸ் பண்ற வாய்ப்பு வந்திருக்கு. சோ நாங்க எல்லாரும் குடும்பத்தோட ஷிஃப்ட் ஆக போறோம். இனிமேல் நீ உன்னோட பொண்ணை பார்க்கணும்னா பார்டர் விட்டு பார்டர் தாண்டி வந்தாதான் முடியும்னு இவன் சொன்னதை கேட்ட ஹீரோவுக்கு காண்டுனா காண்டு, அப்படி ஒரு காண்டு. ஏற்கனவே வேலை போயிடுச்சு, இந்த நிலைமையில உள்ளூர்லயே ஓனா ஓட்ட முடியாது, இதுல எங்க இருந்து வெளியூருக்கு போய் வெட்டுக்கிளியை வேடிக்கை பாக்குறது? அதுக்கெல்லாம் பணம் வேணுமே. சரி போகாதரி, இங்கே ரெடின்னு சொன்னா பொண்டாட்டியும் கேட்க போறது இல்ல. ரைட்டு, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே நேரத்துல சதி பண்ண முடிவு எடுத்துட்டீங்க, பண்ணுங்க அப்படின்னு திரும்ப கோச்சிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பின ஹீரோ இவருக்கு ஒரு தம்பி இருக்கிறதா சொன்னோம்ல, ஒத்த கை தம்பி, அவனை பாக்குறதுக்கு அவன் வேலை செய்யற பாருக்கு போறாரு. ஹீரோ போய் பார்ல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்க அதே சமயத்துல நல்லா பக்கத்து நாட்டு பவர் ஸ்டார் மாதிரி பவுசா ஒரு ஆளு கூட 2 அல்ல கைங்களை கூட்டிக்கிட்டு இதே பாருக்கு வரான். ஆளு சரியான பில்டப்புக்கு பிறந்தவனா இருப்பான் போலங்க. பாருக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து என் ஊர் என்ன தெரியுமா, என் பேர் என்ன தெரியுமா, எனக்கு பின்னால எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு பேச்சாலேயே சீன் மேல சீன் போட்டுட்டு இருக்கான். வந்தான், சீன் போட்டான், சரக்க போட்டுட்டு அதோட போயிட்டான்னா கூட பிரச்சனை இல்ல. தேவையில்லாம ஒத்த கையை வச்சுக்கிட்டு சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு இருக்க ஹீரோ தம்பிய வேற இந்த பவர் ஸ்டார் கூட்டம் வெறுப்பேத்தவே கடுப்பான ஹீரோ உள்ள பூந்து கத்தக்களி விளையாட ஆரம்பிச்சிடுறாரு. 2 அடி என்னமோ ஹீரோ தான் அடிக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த பவர் ஸ்டார் கூட்டம் தான் ஹீரோவை தூக்கி போட்டு மொத்துன்னு மொத்துது. பக்கத்துல இருக்க ஒத்த கை தம்பியோ, ஐயோ அண்ணன் அடி வாங்குறானே, ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும்னு பாரை விட்டு வெளியே வந்து வெளியே நின்னுட்டு இருக்க அந்த பவர் ஸ்டார் கூட்டத்தோட காரை கொளுத்தி விட்டுறான். கார் எரியறத பார்த்துட்டு பவர் ஸ்டார் கூட்டம் வயிறு எரிஞ்சிட்டு இருக்க அப்ப பார்ல இருந்து வெளியே வந்த ஹீரோ தன்னோட தம்பியை பார்த்து காலிஃபிளவர் என்ற ஒரு வார்த்தையை சொன்னதும் தம்பிகாரனோட முக அமைப்பே மாறுது. ஏண்டா காய்கறியோட பேரை சொன்னதுக்கு உனக்கு ஏன் இப்படி ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம யோசிச்சா, அடுத்த நாள் காலையில தான் அந்த வார்த்தையோட பின்னணியில இருக்க ஒரு கொடூரமான பிளாஷ்பேக் பத்தி நமக்கு தெரியுது. ஹீரோ ஒத்தகை தம்பி 2 பேரும் நைட்டு தூங்கி அடுத்த நாள் காலையில கண்ண முழிக்கிறாங்க. அப்ப ஹீரோ வீட்டோட ஒரு செவுத்துல ஏதோ ஒரு சாட் ஒண்ணு ஒட்டி வச்சிருக்காரு. சாட்டோட ஆரம்பத்திலேயே கொள்ளையடிக்க பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள்னு
எழுதி அதுக்கு கீழே ஒரு 10 ரூல்ஸும் எழுதப்பட்டிருக்கு. முதல் ரூல், முதல்ல நம்ம கொள்ளையடிக்க முடிவெடுக்கணும். ரெண்டாவது ரூல், எந்த இடத்துல கொள்ளையடிக்க போறோம்ன்றத முடிவெடுக்கணும். மூணாவது ரூல், கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு பிளான் வேணும். நாலாவது ரூல், ஒரு பிளான் மட்டும் இருந்தா பத்தாது, எப்பவுமே ஒரு பேக்கப் பிளான் இருக்கணும். அஞ்சாவது ரூல், கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு டீமை சூஸ் பண்ணணும். இப்படின்னு ஹீரோ அவர் சைட்ல இருந்து ஒரு 10 ரூல்ஸ் எழுதி வச்சிருக்காரு. இத பார்த்த ஒத்தகை தம்பி முடிவே எடுத்துறான். சூப்பரு, இவன் பண்றதெல்லாம் பார்த்தா தேர் எழுது தெருவுல ஓட போறான் போலயே. கூட நம்மளையும் சேர்த்து கொன்றுவானோன்னு, டேய் பிரதர், எனக்கு 13 வயசு இருக்கும் போதே இந்த காலிஃபிளவர்ன்ற ஒரு கோடு வேட சொல்லி அனாவசியமா என்ன ஒரு இடத்துல சண்டை போட வச்சு போலீஸ் எல்லாம் வந்து என்ன பிடிச்சதும் என்ன சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போடுற அளவுக்கு நீ அப்பவே ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டுட்ட. இப்ப என்னடானா திரும்ப நேத்து நைட்டு காலிஃபிளவர்ன்ற கோட் வேட சொன்னதோட மட்டும் இல்லாம செவுத்துல வேற கொள்ளையடிக்க ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ்னு கண்ட கருமாந்தட்டு எழுதி வச்சிருக்க. எனக்கு என்னமோ இது சரியா படல. என்னதான் உன்னோட பிளான்னு ஒத்தகை தம்பி கேட்டா, அப்படி கேள்றா தம்பி, நீ ஒன்னும் பயப்படாத. நீ 13 வயசுல ஜெயிலுக்கு போனதெல்லாம் நம்ம பிளான் பண்ணாம இறங்கி ஒரு சண்டை போட்டதுனால. ஆனா இந்த தடவை அந்த மாதிரி ஆகாது. ஒரு இடத்த கொள்ளையடிக்கிறதுக்கு உண்டான பக்கா பிளான் என்கிட்ட ஒண்ணு இருக்கு. அதுபடி போனோம்னா நம்ம எல்லாருமே செட்டில் ஆயிடலாம். முதல்ல நம்ம கொள்ளையடிக்க போற இடம் எது தெரியுமா? நம்ம ஊருக்கு பக்கத்துல எப்பவுமே பயங்கர பரபரப்பா ரன் ஆயிட்டு இருக்கும் இல்லையா, ஒரு ரேஸ் கோர்ஸ். அந்த இடத்துல தான் நம்ம கொள்ளையடிக்க போறோம். அந்த இடத்த ரேஸ் கோர்ஸ்னு சொல்றதை விட ஒரு மினி சிட்டினே சொல்லலாம். அந்த இடத்துக்குள்ளேயே போலீஸ் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கானுங்க. இவனுங்களுக்குன்னு தனியா செக்யூரிட்டிஸ் வச்சிருக்கானுங்க. இது இல்லாம அதே இடத்துல மக்கள் தங்குற மாதிரி அபார்ட்மெண்ட்லாம் வேற கட்டி விட்டுருக்கானுங்கன்னா பாத்துக்கோயேன். அதோட அது கோடி கோடியா பணம் முழங்குற இடம். கார் ரேஸ்ல இந்த கார் தான் ஜெயிக்குது, அந்த கார் தான் ஜெயிக்குதுன்னு மக்கள் பெட் கட்டுறாங்கல்ல. அந்த பெட்டிங் காசெல்லாம் ரேஸ் கோர்ஸ்ல இருந்து எந்த இடம் வழியா எடுத்துட்டு போறாங்கன்றது எனக்கு தெரியும். இப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு குட்டி பிளாஷ்பேக் போறாங்க. ஹீரோ எந்த ரேஸ் கோர்ஸை பத்தி சொல்றாரோ, கொஞ்ச நாளைக்கு முன்னால அந்த ரேஸ் கோர்ஸோட அண்டர் கிரவுண்ட்ல போற ஒரு பைப் லைன் டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. அந்த டைம்ல ஹீரோ ஒரு கம்பெனில அண்டர் கிரவுண்ட்ல குழி நோண்டுற வேலை தானே பார்த்துட்டு இருந்தாரு. சோ ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனி தான் ரேஸ் கோர்ஸ்ல டேமேஜ் ஆன பைப் லைனை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க. அவங்க அந்த வேலையை இன்னமும் அண்டர் கிரவுண்ட்ல பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்ப ஹீரோ வேலையை விட்டு நின்னுட்டாலும் அப்ப அந்த கம்பெனில தானே வேலை செஞ்சாரு. அப்படி ஹீரோ உட்பட அவரோட டீம் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ இவங்க வேலை செய்யற இடத்துக்கு உள்ள வரதுக்காகவே வெளியே செக்யூரிட்டி லாக் போட்ட ஒரு டோர் இருக்கு. அதை திறந்தாதான் உள்ள வர முடியும். கோட் என்னன்றது ஹீரோவுக்கு தெரியும். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு நாள் ஹீரோ அங்க வேலை பார்த்துட்டு இருக்கப்போ சம்பந்தமே இல்லாம சில டிஃபரெண்டான பைப் லைன்ஸ் இருக்கிறத ஹீரோ பார்த்திருக்காரு. அது என்னடான்னு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட அதை பத்தி விசாரிச்சா, இது தெரியாத பங்கு உனக்கு. மேல ரேஸ் கோர்ஸ்ல மக்கள் பெட்டிங்காக பணத்தெல்லாம் கட்டுறாங்கல்ல, அந்த பணம் ஒவ்வொன்றத்தையும் ஒரு தடவையும் வால்ட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது இல்லையா. அதனால மக்கள் மேல பணத்தை கொடுத்ததுமே பணம் மொத்தத்தையும் இந்த பைப் லைன் வழியா மெயின் வால்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. சோ இந்த பைப் லைன்ஸ் எல்லாம் வால்ட்டுக்கு பணத்தை எடுத்துட்டு போறதுக்கு உண்டான வழி அப்படின்னு ஹீரோ கூட வேலை செய்யறவன் அப்ப சொல்லிருப்பான். அதை அப்பவே புடிச்சுக்கிட்ட ஹீரோ இப்ப இந்த பைப் லைன் வழியா வால்ட்டுக்கு பணம் போதில்ல, அந்த வால்ட்டை கொள்ளையடிக்கலாம்னு முடிவெடுக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த ரேஸ் கோர்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதுல செக்யூரிட்டிஸ் போலீஸ்னு கெடுபிடி கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ அப்ப கொள்ளையடிக்கிறது கஷ்டமான காரியம். அதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்கு. ஒரு கிராசரி ஸ்டோர் சார்பா அந்த ரேஸ் நடத்துறாங்க. அந்த ரேஸ்ல செக்யூரிட்டி ஒன்னும் அதிகமா இருக்காது. சோ அந்த டைம்ல நம்ம கொள்ளையடிச்சா ஆளுங்களும் கம்மியா இருப்பாங்க, நம்மளும் மாட்டோம், சுமூகமா திருட்ட முடிச்சுட்டு வெளியே வந்துடலான்றது ஹீரோவோட பிளான். ஆனா இந்த பிளானுக்கு ஹீரோ ஒத்தகை தம்பி இவங்க 2 பேர் மட்டும் இருந்தா பத்தாது. இவங்க திருட போற இடத்துல வால்ட்லாம் இருக்கு இல்லையா, சோ அந்த வால்ட்டை திறக்கிறது சம்பந்தப்பட்ட நாலேஜ் இருக்க ஒரு ஆள் இவங்களுக்கு வேணும். அப்படி ஒரு ஆளும் இருக்காரு. பட் இப்போ ஜெயில இருக்காரு. அவரை பாக்குறதுக்கு ஹீரோவும் ஒத்தகை தம்பியும் போக நல்லா மைதால பண்ண மண்டை ஓடு மாதிரி தலை முழுக்க ஒயிட் ஹேரோட ஒரு ஆள் வந்து இவங்களுக்கு முன்னால உட்கார, யாருப்பா அதுன்னு பார்த்தா நம்ம ஜேம்ஸ் பாண்டு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவர் துப்பறிவாளன் இல்ல, களவாணி கூட்டத்தோட கடவுள். இவர் மட்டும் நினைச்சிட்டாருன்னா எந்த ஒரு இடமா இருந்தாலும் ஈஸியா ராபரி பண்ணிடுவாரு. இவரால முடியாத இடம்னு ஒண்ணு இல்லவே இல்ல. அப்படிப்பட்டவரை மீட் பண்ணி, நாங்க இந்த இடத்துல கொள்ளையடிக்க போறோங்க, அதுக்கு நீங்க தாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஹீரோவும் ஒத்தகை தம்பியும் கேட்டா, அரே பைத்தியக்கார், நான் எங்க இருக்கேன்னு பாத்துட்டு தானே இருக்கீங்க. நான் என்ன ஹவாய்க்கு ஹாயா ட்ரிப்பா வந்திருக்கேன். ஜெயில உட்காந்து களி தின்னுட்டு இருக்கேன். நான் இங்க இருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கே இன்னும் 5 மாசம் ஆகும். ஆனா நீங்க 2 வாரத்துல கொள்ளையடிக்கணும், அதுக்கு என்னோட ஹெல்ப் வேணும்னு கேக்குறீங்க. என்னால எப்படிரா பண்ண முடியும் இப்படின்னு பாண்ட் நியாயமான ஒரு கேள்வியை கேக்குறாரு. ஆனா ஹீரோ கிட்ட அதுக்கும் ஒரு திட்டம் இருக்கு. பட் இந்த திட்டம் எந்த அளவுக்கு சாத்தியம் ஆகுன்றது பாண்டுக்கே தெரியல. அதாவது ஹீரோவோட பிளான் என்னன்னா, கொள்ளையடிக்க போற நாள் அன்னைக்கு பாண்ட ஜெயில இருந்து யாருக்கும் தெரியாம வெளியே கடத்தி கூட்டிட்டு வந்து கொள்ளை அடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப யாருக்கும் தெரியாம இதே ஜெயிலுக்குள்ள கூட்டிட்டு வந்து விடுறதான். இதெல்லாம் நடக்கிற கதையான்னு நம்ம பாண்ட் 2 பேரும் ஒரே மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா, ஹீரோ அவரோட பிளான்ல முழு நம்பிக்கையா இருக்காரு. சோ ஹீரோ இவ்ளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறதுனால, சரிப்பா முதல்ல இந்த ஜெயில இருந்து என்ன வெளியே கொண்டு போங்க, அப்புறம் ஆக வேண்டியதை பாத்துக்கலாம்னு பாண்டும் இந்த பிளானுக்கு ஒத்துக்கிட்டு கூடவே ஒரு கண்டிஷனையும் போடுறாரு. இங்க பாருங்கப்பா, எனக்கு சொந்தக்கார பசங்க மாதிரி 2 தம்பிங்க இருக்கானுங்க, அவனுங்களையும் இந்த பிளான்ல சேர்த்துக்கோங்க. கொள்ளையடிக்கிற பணத்துல அவனுங்களுக்கும் சில பங்கு போகணும். அப்பதான் கொள்ளையடிக்க நான் ரெடின்னு பான் சொன்னதுனால பான் எந்த 2 பேரை பத்தி சொல்றாரோ அவனுங்க பேரை நம்ம மாட்ரான்ஸ்னு வச்சுப்போம். பான் இப்படி சொல்லிட்டதுனால ஒரு வழி இல்ல.
இல்ல, அவனுங்களையும் குரூப்ல சேர்த்துதான் ஆகணும். சோ நம்ம ஆளுங்களுக்கு விருப்பம் இல்லனாலும் அடுத்த சீன்லயே மாட்ரான்ஸை மீட் பண்ணி திருட கூட வாங்கடான்னு கூப்பிட்டா இவனுங்க என்னமோ உத்தம புத்திர மாதிரி பேசுறானுங்க. நாங்க திருடுறதுல இருந்தெல்லாம் ரிட்டையர் ஆயிட்டோங்க, எங்களெல்லாம் திருட கூப்பிடாதீங்க, எங்களால வர முடியாதுன்னு இவனுங்க தொல்லை கொடுக்கவே, டேய் சாதாரண சைக்கோஸ், நீங்க என்னடானா திருட வர மாட்டேன்றீங்க, அங்க ஒருத்தவன் என்னடானா ஜெயில உட்காந்துக்கிட்டு நீங்க வந்தாதான் அவன் வருவான்றான், ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்கன்னு ஹீரோ கடுப்பானதும், ஓ அண்ணனே சொல்லிட்டாரா, அண்ணன் சொன்னா மறுபேச்சு ஏது, தோ இருங்க நாங்க உடனே போய் ஜெயில இருக்க பாண்ட மீட் பண்றோம் அப்படின்னு மாட்ரான்ஸ் ஜெயிலுக்கு போய் பாண்ட மீட் பண்ண இவனுங்க என்னென்ன பண்ணணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் பாண்ட் இவனுங்கள்ட்ட சொல்லி அனுப்புறாரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாண்ட ஜெயில இருந்து தப்பிக்க வைக்கணும்னா ஹீரோவோட டீமை சேர்ந்த ஒரு ஆளு ஜெயில பாண்ட் கூடவே இருந்து திட்டம் போடணும்ல. தற்சமயத்துக்கு ஹீரோவோட டீம்ல ஹீரோவுக்கு நம்பிக்கையான ஆளா இருக்கிறது ஒத்தகை தம்பி தான். சோ அவனை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு ஒத்தகை தம்பி கிட்ட ஒரு காரை கொடுத்த ஹீரோ அதை ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள விட்டு ஆக்சிடென்ட் பண்ண சொல்ல இவனும் ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு ஒரு கேஸ போட்டு கோர்ட்ல ஒத்தகை தம்பிக்கு 90 நாள் ஜெயில் தண்டனை கொடுத்து பாண்ட் எந்த ஜெயில இருக்கானோ அதே ஜெயில ஒத்தகை தம்பியையும் அடைக்க ஒத்தகை தம்பியும் சரி பாண்டும் சரி கொள்ளையடிக்க போற நாள் அன்னைக்கு இவங்க ரெடி பண்ணி வச்சிருக்க ட்ரக் வழியா தான் இவங்க தப்பிக்க போறாங்க. ட்ரக்குக்கு அடியில ஒளிஞ்சு தப்பிக்கிறப்போ அடியில ஒளிஞ்சிட்டு இருக்க இவங்க யாரும் பாத்திர கூடாது இல்ல. சோ ஒளிஞ்சிட்டு இருக்க இவங்களை கவர் பண்ற மாதிரி இவங்க மரத்தாலான ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி ஆகணும். ஒத்தகை தம்பி ஜெயிலுக்குள்ள வரும்பொழுதே அந்த பாக்ஸுக்குண்டான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டான். ஆக இவன் ஜெயிலுக்குள்ள போனதும் இவனும் பாண்டும் சேர்ந்து இவங்களுக்கு தேவையான பாக்ஸஸ் ரெடி பண்ணிட்டு இருக்க அந்த பக்கம் ஹீரோ இவரோட வழக்கமான வேலைகளை பாக்குற மாதிரி இவரோட பொண்ணை பிக்கப் பண்ணி தங்கச்சி வேலை செய்யற சலூன் கூறிட்டு வந்து விட்ட ஹீரோ பொண்ணுக்கு முடி வெட்டுற வரைக்கும் நம்ம சும்மா வெளியே உட்காந்து தம் அடிப்போமே அப்படின்னு பொண்ணை உள்ள விட்டுட்டு ஹீரோ வெளியே உட்காந்துட்டு இருக்கப்போ ஒரு டாக்டர் பொண்ணு ஹீரோ கிட்ட வந்து அறிமுகமாகறா. இந்த டாக்டர் பொண்ணு ஹீரோ ரெண்டு பேரும் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்க. அப்பவே ஹீரோ இந்த பொண்ணோட ஜுமாக்கா ஜூவோட லைட் வெர்ஷன்லாம் பண்ணிருக்காரு. இப்ப இந்த பொண்ணு டாக்டர் ஆகி மக்களுக்கு சேவை செய்யணும்ன்றதுக்காகவே ஏதோ அங்க எங்கன்னு கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச டொனேஷன் காசை வச்சு ஃப்ரீயா மெடிக்கல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் இவகிட்ட ஒரு ஊசியை போட்டுக்கிட்டு அடுத்து இவ என்னென்ன பண்றான்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இவளுக்கு ஒரு பாய போரிட்டு கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ ரேஸ் கோர்ஸோட அண்டர் கிரவுண்ட்ல உள்ள பூந்து கொள்ளையடிக்க போறாருல்ல, அந்த இடத்துல என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இவர் வேலை செய்யற ஆபீஸ்க்கு இவரோட பொருள்லாம் எடுக்கிற மாதிரி போய் அந்த ரேஸ் கோர்ஸோட பேஸ்மெண்ட் மேப்பை சுருட்டு ஹீரோ வெளியே வரப்போ இந்த போன்லெஸ் போந்தா கோழி மாதிரி அப்பவே மேனேஜர்னு ஒருத்தவனை பார்த்திருந்தோம்ல அவன் ஹீரோவை பார்த்துடுறான். நல்ல வேலை ஹீரோ மேப் எடுக்கிறப்ப பார்க்கல, எடுத்துட்டு வெளியே வரப்பதான் மேனேஜர் பாக்குறாரு. அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்லையா. சோ ஹீரோவும் பார்த்த மேனேஜர் கிட்ட சகஜமா பேசிட்டு இருந்தா அங்கதான் ஹீரோவுக்கு ஒரு ட்விஸ்ட். மேனேஜரோட கம்பெனி ரேஸ் கோர்ஸோட அண்டர் கிரவுண்ட்ல பார்த்துட்டு இருந்த வேலை இன்னும் ஒரு வாரத்துல கம்ப்ளீட்டா முடிஞ்சிருமா. ஒர்க்கர்ஸ் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்க வரைக்கும் மட்டும்தான் ஒர்க்கர்ஸ உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஹீரோவும் இவர் டீமோட எந்த பிரச்சனையும் இல்லாம அண்டர் கிரவுண்டுக்குள்ள போக முடியும். ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா ஒர்க்கர்ஸ் போற வழியவே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஹீரோவால உள்ள போய் திருட முடியாது. என்னங்கடா இது, நல்லா போயிட்டு இருந்த வழியில டேக் டைவர்ஷனை போட்டானுங்களே அப்படின்னு ஹீரோ வெறியானாலும் ஒன்னும் பண்ண முடியாது. தலையெழுத்துன்னு ஹீரோ அவரோட பிளானை மாத்தி தான் ஆகணும். அதுவும் மேனேஜரோட கம்பெனி அந்த இடத்துல வேலையை முடிக்கிறதுக்கு முன்னால ஹீரோ இவரோட திட்டத்தை நிறைவேற்றி ஆகணும். அதான் ஹீரோ ஒத்தகை தம்பி கிட்ட அப்பவே சொன்னார்ல, இன்னும் ஒரு வாரத்துல அந்த ரேஸ் கோர்ஸ்ல ஒரு பெரிய ரேஸ் நடக்க போகுது, ஆனா செக்யூரிட்டிஸ்லாம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம கொள்ளையடிக்கிறது கஷ்டம்னு. இப்ப பிளான் மாறிட்டதுனால ஹீரோ அந்த நாள் அன்னைக்கு தான் கொள்ளையடிச்சாகணும். நாள் ரொம்பவே கம்மியா இருக்குன்னு ஹீரோ இவரோட டீம்ல இன்னொரு ஆளா இவரோட தங்கச்சியையும் சேர்த்துக்கிறாரு. அதோட ஜெயில இருக்க ஒத்தகை தம்பி கிட்ட இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி ஆகணும் இல்லையா. அப்பதானே அவன் கரெக்ட் டைமுக்கு பாண்ட கூப்பிட்டுக்கிட்டு ஜெயில இருந்து எஸ் ஆவான். சோ ஹீரோ ஜெயில இருக்க ஒத்தகை தம்பி கால் பண்ணி பிளான் மாறிடுச்சுரா தம்பி, நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாலே கொள்ளையடிக்க போறோம்ன்றதை இன்ஃபார்ம் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இவங்க கொள்ளையடிக்க போற வால்ட்டுக்குள்ள எது எது எங்கெங்க எப்படி எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டாகணும் இல்லையா. அதுக்காக அந்த வால்ட் இருக்க ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு குந்தாணிக்கு அடையாளம் தெரியாத ஆள் கிட்ட இருந்து வர மாதிரி ஹீரோ ஒரு பர்த்டே கேக் அனுப்பி வைக்கிறாரு. அந்த லேடியும் கேக் எங்க இருந்து வந்துச்சுன்றதெல்லாம் கவனிக்கல. அப்பாடா நமக்கு யாரோ கேக் அனுப்பியிருக்காங்கடான்ற குஷியில கூட வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் வால்ட்டுக்குள்ளேயே வச்சு அந்த கேக்கை ஷேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. அப்ப திடீர்னு இந்த குந்தாணியை மீட் பண்றதுக்கு ரெண்டு போலீஸ்காரங்க வராங்க. போய் என்னடான்னு கேட்டா ஆபீஸ்க்கு வெளியே நின்னுட்டு இருந்த இந்த குந்தாணியோட காரை யாரோ குத்தி டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க போல. அது சம்பந்தமா தான் ரெண்டு போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. கண்டிப்பா இதையும் ஹீரோ தானே பண்ணிருப்பாரு. கார் இப்படி ஆயிடுச்சுன்ற விரக்தியிலேயே குந்தாணி கேக்க சாப்பிடாம வால்ட்டுக்குள்ளேயே கேக்க வச்சிருது. வால்ட்டையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதோட அன்னைக்கு நைட்டு அண்டர் கிரவுண்ட்ல இருக்க பைப் லைன்ஸ் வழியா தானே பணம் எல்லாம் இந்த வால்ட்டுக்கு வருது. நைட் டைம்ல இந்த மாட்ரான்ஸ் அந்த பைப் லைன் இருக்க இடத்துக்கு போய் அதுல ஒரு பைப்பை புடிங்கி பைப்புக்குள்ள கரப்பாம்பூச்சியை விட்டுறானுங்க. அடுத்த நாள் காலையில இவங்க வந்து வால்ட்டை ஓபன் பண்ணா நைட்டு மாட்ரான்ஸ் பைப்புக்குள்ள விட்ட கரப்பாம்பூச்சி எல்லாம் வால்ட்டுக்குள்ள இருக்க கேக்க பதமாத்திட்டு இருக்குங்க. பூச்சியை பார்த்து பயந்து போனவங்க மருந்து அடிச்சு பூச்சியை போட்டு தள்ளுறதுக்கு சில பல ஆளுங்களை இந்த இடத்துக்கு வர வைக்க வந்தவங்க கூட்டத்துல மாட்ரான்ஸும் இருக்கானுங்க. சோ இவனுங்க வால்ட்டுக்குள்ள பூச்சி மருந்து அடிக்கிற மாதிரி வால்ட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு கால் பண்ணவனுங்க, ஏங்க நம்ம வால்ட்டுக்கு உள்ள போய் கொள்ளையடிக்கிறதுலாம் நடக்காத காரியங்க. இங்க இன்ச்சு பை இன்ச்சு கேமரா இருக்கு, வால்ட்டை திறக்கிறதுக்கே நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. சோ இந்த வழி
நமக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி சொல்றானுங்க. அப்போ இந்த வால்ட்டுக்கு பணம்லாம் வர பைப் லைன் இருக்குல்ல, அங்க இருந்து தான் ஹீரோ கொள்ளையடிச்சாகணும். அதையும் என்ன ஏதுன்னு பாத்துருவோம்னு ஹீரோ அதுக்கும் தயாரா தான் இருக்காரு. இதுக்கு நடுவுல ஜெயில இருந்தா பாண்டு ஜெயில இருக்க பிற கைதிகள்கிட்ட போயிட்டு நீங்க எனக்கு முக்கியமான ஹெல்ப் ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்க இப்படியே கொள்ளையடிக்க போற நாளும் வந்துருது. அன்னைக்கு கைதிகளோட கைதியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்த பாண்ட் ஜெயில் வார்டன் ரவுண்ட்ஸ்ல இருக்கும் போதே வேணும்னே ஜெயில் வார்டனுக்கு முன்னால வாந்தி எடுக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஜெயில இருக்க ஹாஸ்பிட்டலுக்கே போறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவோட பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஹீரோவோட பொண்ணும் அந்த ஃபங்க்ஷன்ல பாட்டு பாட போறா. சோ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஹீரோவோட பொண்ணு, ஹீரோவோட பொண்டாட்டி, அவளோட ரெண்டாவது புருஷன், ஹீரோவோட தங்கச்சின்னு எல்லாரும் போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துலயே இருந்த ஹீரோவோட தங்கச்சி, சரிங்க நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் இப்படி போயிட்டு அப்படி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்தவ இவளோட காரை எடுக்காம ஹீரோ பொண்டாட்டியோட ரெண்டாவது புருஷனோட காரை திருட்டுத்தனமா எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறா. அப்படியே அந்த பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு போனார் இல்லையா பாண்ட், ஒரு நர்ஸ் பாண்டுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்ததும் நான் பாத்ரூமுக்கு போனோம்னு பாண்டு கேட்க, ஐயா உங்களை தனியாலாம் அனுப்ப முடியாதுன்னு நர்ஸ் அடம் பிடிக்குது. இதே ரூமுக்கு வெளியே தான் ஒத்த கை தம்பி மாப் போட்டுட்டு இருக்காரு. சோ ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, அவர் ஏன் கூட அனுப்புங்க, நான் அவரை பத்திரமா பாத்ரூம் கூட்டிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுறேன் அப்படின்னு நர்ஸ் கிட்ட பர்மிஷன் கேட்டு வாங்கி ஒத்த கை தம்பி பாண்ட் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல இருக்க பாத்ரூமுக்குள்ள போறாங்க. ஜெயிலுக்குள்ள வந்ததுல இருந்து ஒத்த கை தம்பி ஜெயில கிளீனிங் பண்ற வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான். அப்படி இத்தனை நாள் ஒத்த கை தம்பி பாத்ரூமை கிளீன் பண்ணதுல பாத்ரூம்ல இருந்து இவங்க தப்பிக்கிறதுக்கு உண்டான வழியை ஒத்த கை தம்பி ஏற்கனவே ரெடி பண்ணிட்டான். இப்ப அந்த வழியில பாண்டும் ஒத்த கை தம்பியும் தப்பிச்சு இவங்க ட்ரக்குக்கு அடியில செட் பண்றதுக்கு ஒரு மர பலகையை ரெடி பண்ணாங்கல்ல, அதாவது மரத்தாலான பாக்ஸ், அந்த பாக்ஸ் இருக்க இடத்துக்கு வந்து பாக்ஸ்ல ரெண்டு எடுத்துக்கிட்டு வேஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு ஜெயில ஒரு ட்ரக் ரெடியா இருக்கும். அதுல ஒரு ட்ரக் இவங்க ரெடி பண்ணி வச்சிருக்க ட்ரக், அந்த ட்ரக்குக்கு அடியில படுத்துக்கிட்டு இவங்களை கவர் பண்ற மாதிரி பாக்ஸ போட்டு முடிக்கிறாங்க. ட்ரக்கும் அங்க இருந்து கிளம்புது. எப்படியோ இப்ப இவங்க ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஆனா இவங்க கொள்ளையடிக்கிற இடத்துக்கு போய் கொள்ளையடிச்சிட்டு திரும்ப ஜெயிலுக்கு வர வரைக்கும் இவங்களை யாரும் தேடக்கூடாது இல்லையா, அப்பதானே பிளான் முழுமையடையும். அதுக்கான செட்டிங்கையும் பாண்ட் ஏற்கனவே பண்ணிட்டாரு. அதான் சில சீனுக்கு முன்னால பாண்ட் இவரோட சக கைதி கிட்ட நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமேனு கேட்டாரு. அந்த ஹெல்ப் இதுதான். பாண்ட் பாத்ரூமுக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே பாண்ட் எந்த கைதி கிட்ட பேசினாரோ அவர் அவரோட டீமை கூட வச்சுக்கிட்டு கைதிகள் சாப்பிட்டு இருந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கலவரத்தையே உருவாக்குறாரு. உள்ள வேற 3-4 போலீஸ்காரங்க மாட்டிக்கிறாங்க. மொத்தத்துல கைதிகள் எல்லாரும் கிச்சனை தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலா பார்த்தா ஜெயில இப்படி ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னு ஜெயில் வார்டன் மேலிடத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஆனா எங்க கம்ப்ளைண்ட் பண்ணா நம்ம கௌரவம் போயிடுமோன்னு ஜெயில் வார்டன் கம்ப்ளைண்ட் பண்ணல. அதுக்கு பதில் கைதிகள் கிச்சன்ல இருக்கிறப்போ இவர் மொத்த ஜெயிலுக்கும் லாக்டவுனை போட்டுறாரு. சோ இப்ப பாத்ரூமுக்கு போன பாண்டு ஒத்தகை தம்பி இவங்க எங்க போனாங்கன்னு தேட ஆள் இல்ல. இன்னொரு பக்கம் நல்லா ஊட்டச்சத்து இல்லாத ஊட்டி டாக்ஸ் மாதிரியே ரெண்டு பேர் இருப்பானுங்க பாருங்க, மாட்ரான்ஸ்னு. இவனுக்கு ரேஸ் கோர்ஸுக்கு பக்கத்துல இருக்க ஒரு கண்ட்ரோல் ரூம் சின்னதா ஒரு பாம் வச்சு வெடிக்க வச்சிடறானுங்க. சோ ரேஸ் கோர்ஸ்ல பெட் கட்டுற மக்கள் பெட்டிங் காசுக்காக கார்டை கொடுத்து ஸ்வைப் பண்ண சொன்னா கண்ட்ரோல் ரூம் பீஸ் போயிட்டதுனால கார்டை ஸ்வைப் பண்ற மிஷின் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால மொத்த காசையும் கேஷாவே வாங்குறாங்க. அதுவும் பாருங்க, கேஷ வாங்குற கவுண்டர்ல எவ்வளவு கேஷ் கலெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கல, வர பணம் மொத்தத்தையும் தனித்தனியா ஒவ்வொரு பாக்ஸ்ல போட்டு ஒரு பைப் லைன்ல அனுப்பிடுறானுங்க. அது நேரா பணம் இருக்க மெயின் வால்ட்டுக்கு போயிட்டு இருக்கு. அப்படியே அந்த பக்கம் ஜெயில இருந்து ட்ரக்ல ஏறி 2 பேர் தப்பிச்சாங்கல்ல, ட்ரக் ஒரு கடவாசல்ல வந்து நின்னதும் ட்ரக்ல இருந்து வெளியே வந்தவங்க அதே கடவாசலுக்கு பக்கத்துல தான் ஹீரோ பொண்டாட்டியோட செகண்ட் ஹஸ்பண்டோட கார் எடுத்துட்டு வந்து தங்கச்சி காரி நின்னுட்டு இருக்கா. அவ கார்ல ஏறி ரேஸ் கோர்ஸ் இருக்க இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. வர வழியிலேயே அவங்க ட்ரெஸ் மாத்துறதுக்கு தங்கச்சிக்காரி 2 பேருக்குமே தனித்தனியா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கா. கூடவே தன்னோட செல்ல அண்ணனான ஒத்தகை தம்பிக்கு ஒரு டம்மி கையையும் எடுத்துட்டு வந்திருக்கா. இத போட்டுக்கிட்டே இவங்க ரேஸ் கோர்ஸுக்கு வந்ததும் அங்க ஏற்கனவே நின்னுட்டு இருந்த ஹீரோ இவங்களை பிக்கப் பண்ணி அண்டர் கிரவுண்ட்ல ஒர்க்கர்ஸ் போற வழியில டோர்ல செக்யூரிட்டி நம்பரை போட்டு இவங்களை உள்ள கூட்டிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் நல்லா பல்லவர் கால பாம்பாட்டி மாதிரி ஆரம்பத்திலேயே பவர் ஸ்டார்னு ஒருத்தவனை பாத்திருந்தோம்ல, அவன் நடக்க போற ரேஸ்ல இவன் சார்பா ஒரு டிரைவர் ரேசிங்ல கலந்துக்கணும்னு ஒரு டிரைவரை ஸ்பான்சர் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். இவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்தானே, ரேஸுக்கு அனுப்புறப்ப அவரை தெளிவா அனுப்பணும்ல, அதை விட்டுட்டு கையில ஒரு சரக்கு பாட்டில வச்சுக்கிட்டு டிரைவர் இதை குடிச்சே ஆகணும்னு கேமராவுக்கு முன்னால இவன் சீனா போட ஸ்பான்சர் சொல்றானேன்னு டிரைவரும் அந்த ஒயினை வாங்கி குடிச்சிடுறான். அப்பவே இவனுக்கு கிறுகிறுன்னு ஆக ஆரம்பிச்சிருது. இருந்தாலும் ரேஸ் ஸ்டார்ட் ஆனதும் ரேஸ்ல இந்த டிரைவர் கலந்துக்க இந்த பக்கம் அண்டர் கிரவுண்ட்ல நம்ம ஆளுங்க 3 பேரும் போனதும் இவங்க வால்ட்டுக்கு உள்ள போய் கொள்ளையடிக்க போறது இல்லன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். சோ இப்போ இவங்க இருக்க இடத்துல இருந்து கேஷ் கவுண்டர்ல இருந்து வால்ட்டுக்கு சறுக்குன்னு பணம் போயிட்டு இருக்க பைப் லைன் வழியாகவே வால்ட்டோட சிஸ்டமை பிரேக் பண்ணி இங்க இருந்தே பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு பாண்ட் ஒரு பிளான போட்டிருக்காரு. அதுக்கு சில பொருட்கள்லாம் தேவைப்படுது. ஏற்கனவே எனக்கு இந்த பொருள்லாம் வேணும்னு பாண்ட் கேட்டுக்கிட்டதுனால ஹீரோ ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாரு. கிடைச்சிருக்க சின்ன சின்ன பொருளையும் பாண்ட் தன்னோட சயின்டிபிக் மூளையையும் வச்சு சின்னதா ஒரு பாம்பை ரெடி பண்ணி எந்த வழியில பணம் போயிட்டு இருக்கோ அந்த பைப் லைன்ல ஒரு பைப்பை புடுங்கி பாண்ட் அதுல பாம் அனுப்பிச்சிடுறாரு. அந்த பக்கம் வால்ட்ல பணம் வந்து சேர்ற பைப் லைனோட செட்டிங்க பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல பணத்தை வச்சு அனுப்புறாங்கல்ல, பணம் பைப்போட எண்டுக்கு வந்ததும்
வந்ததும் கொஞ்ச நேரம் பணத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் வால்ட்டுக்குள்ள பணத்தை விழ வைக்கிறதுக்கு பைப்போட எண்டுல ஒரு ஸ்டாப்பர் இருக்கு. அந்த ஸ்டாப்பரை காலி பண்றது தான் பாண்டோட எண்ணம். சோ இப்ப பாண்ட் அமிச்ச பாம் ஸ்டாப்பருக்கு பக்கத்துல வந்து நிக்குதா. பாண்ட் நினைச்ச மாதிரியே பாம் லைட்டா வெடிக்க இந்த ஸ்டாப்பர் மட்டும் இல்லாம பக்கத்து பைப்ல இருந்த எல்லா ஸ்டாப்பரும் காலி. சிஸ்டம் மொத்தமும் டேமேஜ் ஆகி பைப் எல்லாம் ஓபன் ஆயிடுது. இது இல்லாம பாம் வெடிச்சதுனால ஏற்பட்ட புகை இந்த பைப் வழியாகவே கேஷ் கவுண்டர்ல இருந்து பணத்தை வச்சு அனுப்புறாங்கல்ல அந்த இடத்துலயும் வெளியே வருது. புகையை பார்த்ததும் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு கேஷ் கவுண்டர்ல இருந்து மேல் இடத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ண இதை செக் பண்றதுக்கு ஒரு 2 போலீஸ்காரங்களை அண்டர் கிரவுண்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த 2 போலீஸ்காரங்களோட கதை இருக்கே, இவனுங்க வாத்து கூட்டத்துல ஒரு மெம்பரா இருந்தா பரவாயில்ல, வாத்து கூட்டத்தோட தலைவனுங்களா இருக்கானுங்க. அந்த அளவுக்கு வடிகட்டின முட்டாள்ஸ். அது ஏன் அதுக்குன்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் பாருங்களேன். இவனுங்க ரவுண்ட்ஸ்ல சுத்திட்டு இருக்க அதே இடத்துக்கு பக்கத்துல தான் நம்ம ஆளுங்களோட தில்லாலங்கடி வேலை நடந்துட்டு இருக்கு. வால்ட்டுக்கு வந்து சேர்ற பைப்போட எண்டுல இருக்க ஸ்டாப்பர் எல்லாமே இவங்க காலி பண்ணதும் இவங்க இருக்க இடத்துல இருந்தே பணம் போற பைப் லைன்ல ஒரு வெண்டிங் மிஷினோட டியூப உள்ள விட்டு வால்ட்ல இருக்க பணம் மொத்தத்தையும் புரிஞ்சு இவங்க வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. வெண்டிங் மிஷினோட ஒரு எண்டு வழியா வால்ட்டுக்குள்ள இருக்க பணம் எல்லாம் மிஷினுக்குள்ள வந்துட்டு இருக்கு. மிஷினோட இன்னொரு எண்டு வழியா மிஷினுக்கு உள்ள வந்த பணத்தெல்லாம் நம்ம ஆளுங்க வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் திடீர்னு ஒரு பிரச்சனை. பிரஷரே கம்மியா இருக்கு. சோ மிஷின்ல இருக்க பணம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கு. அதனால பிரஷரை ஏத்துறான்னு பாண்ட் ஹீரோ கிட்ட சொன்னா ஹீரோ தப்பான சுவிட்சை பிரஸ் பண்ணிடுறாரு. இதனால மிஷின்ல இருந்து பணம் வெளியே வந்துட்டு இருந்த டியூப்ல வெளியே வர பிரஷர் அதிகமாகாம உள்ள வர பிரஷர் ஆன் ஆயிடுது. கரெக்டா இந்த டியூபுக்கு நேரா ஒத்தகை தம்பி வேற நின்னுட்டு இருக்கான். உள்ள போற பிரஷர் அதிகமாகி டியூப் வேற இவனுக்கு நேரா இருக்கா. சோ அவனோட கையில போட்டிருந்த பொம்மை கை டியூப் வழியா போய் மெஷினுக்குள்ள வந்துருது. இவங்க திருடி எல்லாம் முடிச்சிட்டு போனதும் நாளை பின்ன போலீஸ்காரங்க இந்த மிஷினை வந்து செக் பண்ணா உள்ள இருக்க கையை பார்த்துட்டு நேரா இவனை வந்து தொக்கா தூக்குவாங்கல்ல. சோ பணத்தை கொள்ளையடிக்கிறதுல அப்புறம் முதல்ல மிஷின்ல போன என் கையை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் எந்த வேலையா இருந்தாலும் பாப்பேன்னு ஒத்த கை தம்பி ஒத்த கால்ல அடம் பிடிக்க, தெய்வமே அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல தெய்வமே, நீ கையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்குள்ள நம்மள வந்து புடிச்சு போட்டுருவானுங்க. அண்ணன் நாருகல்ல உன்னை அவ்வளவு சீக்கிரம் மாட்ட விட்டுருவானா? நீங்க பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போங்க, நான் இங்க இருக்க ஆதாரத்துல அழுகிறப்பவே மிஷின்ல இருக்க உன் கையையும் எடுத்துருவேன் அப்படின்னு ஒத்த கை தம்பிக்கு தைரியத்தை சொன்ன ஹீரோ திரும்ப மிஷினை சரி பண்ணி முடிஞ்ச அளவு பணத்தை கொள்ளையடிச்சதும் கொள்ளையடிச்ச பணத்தை தனித்தனியா இந்த கார்பேஜ் கவர் இருக்குள்ள கருப்பு கலர்ல அதுல போட்டு மூட்டை மாதிரி சுத்தி இந்த மூட்டை எல்லாத்தையும் ஒரு வண்டியில போட்டு மாட்ரான்ஸ் கிட்ட கொடுத்து இதை வெளியே எடுத்துட்டு போக சொல்றாரு. இவனுங்க இங்க இருந்து வெளியே போற வழியில அங்க ரோந்து பணியில 2 போலீஸ்காரங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க கண்ணுல மாட்டிக்கிறாங்க. முடிஞ்சதுரா ஜோலி நம்ம நினைச்சா, நான் தான் ஏற்கனவே சொன்னேனே இந்த டபுள் டக்கர் டூமாங்கோலிஸ் வாத்து கூட்டத்தோட தலைவனுங்கன்ட்டு. அதுக்கு ஏத்த மாதிரியே சம்பந்தமே இல்லாம அண்டர் கிரவுண்ட்ல இருந்து இவனுங்கெல்லாம் ஒர்க்கர் யூனிஃபார்ம் கூட போடல, வண்டி நிறைய பணத்தை எடுத்துட்டு போறானுங்க. அதை என்ன ஏதுன்னு கேட்கல. இவனுங்க வந்தது எதுக்கு, எதனால புகை வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தானே. சோ இவனுங்களை வழியில நிறுத்தி, டேய் நீங்க வர வழியில எங்கேயாவது புகைய பாத்தீங்க அப்படின்னு இவனுங்க வேலையை முடிக்கிறதுலயே குறியா இருக்க, புகையா நாங்க அந்த மாதிரி எதுவும் பாக்கலையே ஐயா அப்படின்னு இவனுங்களும் சிம்பிளா சொல்லிட்டு கிளம்பிடுறானுங்க. போனவனுங்களும் ரொம்ப நேரம் ஆகி ஆளை காணோம். சோ இவனுங்க எங்க போனாருன்னு பாத்துட்டு வர சொல்லி ஹீரோ அவர் கூட இருக்க பாண்ட் அனுப்புனா போன பாண்டையும் ஆளை காணோம். அடங்கொப்பத்தா என்னதான்டா பண்றானுங்க அவனுங்கன்ட்டு ஹீரோ இந்த 3 பேரையும் தேடி கொஞ்ச நேரத்துல அவரே வெளியே வந்து பார்த்தா மாட்ரான்ஸ் வண்டியை ஓடிட்டு போற வழியில ஒரு ஆட்டோமேட்டிக் டோர் இருக்கு. அதை திறக்க முடியாம இவனுங்க கஷ்டப்பட்டு இருக்கானுங்க. டோரு பாதி வரைக்கும் ஓபன் ஆகுது, திரும்ப க்ளோஸ் ஆகுது. ஏதோ ஒரு பிரச்சனை போல. அது என்னன்னு தெரியாம இந்த 3 பேரும் முடிச்சிட்டு இருக்க குடு நீங்க வந்த ஹீரோ, எப்பா மும்மூர்த்திகளா கேட் ஓபன் ஆகலன்னா மேற்பார்வையே தான் பாத்துட்டு இருப்பீங்களாடா, இந்த சைடு பார்வையெல்லாம் பார்க்க மாட்டீங்களா, இதோ பாருங்க இங்க ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்கு கேட்டு, இதை எடுத்து விட்டாதானே ஓபன் ஆகும் அப்படின்னு பேசிக்கிட்டு கேட்ல ஸ்ட்ரக் ஆயிருக்க பொருளை ஹீரோ எடுத்து விட்டதும் கேட் ஓபன் ஆகுது. இவனுங்களும் பணத்தோட கிளம்பிடுறானுங்க. சோ தேவையான பணத்தை எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் தடயத்தெல்லாம் காலி பண்ணிட்டு இங்க இருந்து எஸ் ஆக வேண்டியதுதான் பெண்டிங். அதுக்குண்டான வேலைகளை ஹீரோ பாத்துட்டு இருக்கப்போ இந்த பவர் ஸ்டார் ஸ்பான்சர் பண்ணி ஒரு டிரைவர் ரேஸ்ல வண்டி ஓட்டினான்ல, ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே தான் பைப்புள்ள சரக்கு போட்டுருச்சு. அதனால ரேஸ் ஓட்டிட்டு இருக்கப்போ லைட்டா கேர் ஆகி இவன் காரை ஒரு மூலையில சொறி விடுறான். ரேஸ் சொதப்பிக்குது. இதனால ரேஸ் முடிஞ்சதும் பவர் ஸ்டாருக்கும் டிரைவருக்கும் முட்டிக்க இவனுக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு டனல் வழியா நடந்து வந்தா கரெக்டா இவங்களுக்கு எதிரில தான் தப்பிச்சு போன ஒத்தகை தம்பியும் பாண்டும் நடந்து வராங்க. ஏற்கனவே ஒத்தகை தம்பிக்கும் பவர் ஸ்டாருக்கும் நடுவுல ஒரு வாக்கிய தகராறு ஓடிட்டு இருக்கா. அப்பதான் இந்த பவர் ஸ்டார் எதுவும் பண்ணாம விட்டோம், இப்பவும் அப்படி விட்டா எப்படி அப்படின்னு ஒத்தகை தம்பி பவர் ஸ்டாரோட மூஞ்சில மொரவாசல் வச்சதும் வெளியே வந்து தங்கச்சிக்காரியோட கார்ல ஏறி 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அந்த பக்கம் ஹீரோவும் ஸ்பாட்ல இருந்து எஸ் ஆயிடுறாரு. இதே சமயம் இன்னொரு பக்கம் ஜெயில கிச்சனையே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க இல்லையா கைதிகள், அங்க கிச்சன்ல இருக்க டிவில இங்க நடந்துட்டு இருக்க ரேஸ் ஓடிட்டு இருக்கு. ரேஸ் முடிய போகுதுன்றத பாண்ட் எந்த கைதி கிட்ட ஹெல்ப் கேட்டாரோ அந்த கைதி பார்த்ததும் அவர் பக்கத்துல இருக்க இன்னொரு கைதிக்கு சிக்னலை கொடுக்க கிச்சன்ல இருந்த பிளக்ல சின்னதா ஒரு கம்பியை சொருவி ஃபயரை உருவாக்கி அதனால வெளியே வந்த புகைய மேல இருக்க ஃபயர் அலாரம்னா காட்டி ஏதோ இடமே தீப்பிடிச்சு எறிகிற மாதிரி இவனுங்க ஒரு சீனா போடுறானுங்க. இவனுங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலேயே சுத்தி இருந்த ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. சிசிடிவி கேமரால எதுவும் ரெக்கார்ட் ஆகாத மாதிரி அதுக்கு மேலையும் மாவை பூசிட்டானுங்க. அதனால
உள்ள இவனுங்க என்ன பண்றானுங்கன்றது வெளியே இருக்க வார்டனுக்கு தெரியல. இவரும் ஏதோ ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டுச்சு நினைச்சுக்கிட்டு ஃபயர் சர்வீஸ் வர வைக்க அங்க இருந்து கிளம்புற ஃபயர் சர்வீஸ் கூடவே அவங்கள மாதிரியே யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஒத்த கை தம்பி பாண்ட் இவங்களும் ஜெயிலுக்குள்ள வந்து சேர்ந்துடுறாங்க. அப்புறம் என்ன, இவங்க தப்பிச்சு போனாங்கன்றது தெரியறதுக்குள்ளேயே ஜெயிலுக்கு வந்துட்டாங்க. சோ ஆல் ஃபைன் இல்லையா? அந்த பக்கம் ரேஸ் கோர்ஸ்ல இருந்து கிளம்பின ஹீரோ இவரோட பொண்ணு ஸ்கூல் காம்படிஷன்ல பாட்டு பாட போறதா சொல்லியிருந்தோம்ல, அந்த இடத்துக்கு வந்து சேர அந்த பொண்ணு ஹீரோ வந்ததை பார்த்ததும் ஹீரோவுக்கே டெடிகேட் பண்ற மாதிரி ஒரு சாங்க எல்லாரும் முன்னாலையும் பாடுறா. இதுல உருகி கரைஞ்ச ஹீரோ காம்படிஷன் முடிஞ்சு பொண்ணை தூக்கி கொஞ்சினதும் இவரோட வீட்டுக்கு போய் கொள்ளையடிக்கிறதுக்காக ஹீரோ வீட்டுல என்னென்ன பிளான் எல்லாம் போட்டு வச்சிருந்தாரோ அது எல்லாத்தையும் நெருப்புல தூக்கி போட்டு கொளுத்திடுறாரு. மொத்தத்துல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கப்பதான் நமக்கும் சரி ஹீரோ கூட திருட போனவங்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். கொள்ளை நடந்த ஒரு வாரம் கழிச்சு கொள்ளையடிக்கப்பட்ட பணம் மொத்தமும் ஒரு பெட்ரோல் பங்குக்கு பக்கத்துல அனாதையா நிக்கிற ஒரு ட்ரக்ல இருக்கிறதா அடையாளம் தெரியாத ஒரு ஆள் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வர அந்த பணத்தையும் ரெக்கவர் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் நடந்த ராபரிய பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு FBI சேர்ந்த 2 ஆபீசர்ஸ் வராங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன். முதல்ல இவங்க கொள்ளை நடந்த அண்டர் கிரவுண்டுக்கே போய் அங்க வேலை செய்யறது மேனேஜரும் அவரோட ஆளுங்களும் தானே. மேனேஜரை கூப்பிட்டு லேடிக்கா விசாரிச்சா, ஏங்க ரேஸ் நடந்த அன்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்குன்றதுனால நாங்க வேலை செய்யவே வரலங்க. அதோட முதல் நாள் நாங்க இங்க இருக்க பொருள் எல்லாம் எப்படி விட்டுட்டு போனோமோ திரும்ப அடுத்த நாள் நாங்க வரும்போது அதே மாதிரிதான் இருந்துச்சு. எங்களுக்கு எந்த மாற்றமும் தெரியலன்னு மேனேஜர் சொல்லிட்டு இருக்கும் போதே திருட்டு நடந்த அன்னைக்கு சந்தேகப்படுற மாதிரி நான் ஒரு ஆளை பார்த்தேன்னு நல்லா வீங்கி போன விஷப்பூச்சி மாதிரியே இருப்பான் பாருங்க பவர் ஸ்டார். அவன் ஸ்டேஷன்ல ஒரு வாக்குமூலம் கொடுக்க அடுத்து 2 ஆபீசர்ஸும் அவங்கிட்ட போய் விசாரிச்சா, அதாங்க ராபரி நடந்த அன்னைக்கு நான் சந்தேகப்படுற மாதிரி ஒரு ஆளை பார்த்தேன். அவனோட நடையிலையும் மூஞ்ச அமைப்பிலையுமே தெரியுது. கண்டிப்பா அவன் தாங்க இந்த ராபரியை பண்ணிருப்பான் அப்படின்னு பவர் ஸ்டார் ஒத்தகை தம்பியையும் பாண்டையும் பத்தி சொல்றான். சரி, எதுக்காக நீங்க பார்த்தவொன்னு அவன் தான் திருடன்னு சொல்றீங்க? இதுக்கு முன்னால அவனை வேற எங்கேயாவது பாத்திருக்கீங்களா லேடி காப் கேட்டா, பாத்திருக்கனே. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பார்ல அவனும் அவன் அண்ணனும் சேர்ந்து என் காரியே கொளுத்திட்டானுங்க இப்படின்னு பவர் ஸ்டார் நடந்தது சொன்னதும் ஒருவேளை இவன் ஒத்தகை தம்பி மேல இருக்க வெஞ்சன்ஸ்ல இந்த மாதிரி சொல்றானோன்னு FBI ஆளுங்க நினைக்கிறாங்க. இதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரியே பவர் ஸ்டார் கூடவே ஒரு டிரைவர் இருந்தான்ல, அவன் பவர் ஸ்டாரை பழி வாங்கணும்னு அந்த ஆள் சொல்றதெல்லாம் சுத்த போயிங்க, அவன் ஒரு இத்து போனவன், அவன் சொல்ற மாதிரி நாங்க டனல்ல யாரையுமே பார்க்கலன்னு அப்படியே மாத்தி சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் போலீஸ்க்கு கிடைச்சிருக்கிறது இந்த ஒரு லீடு தானே, முடிஞ்ச அளவு இந்த லீடை ஃபாலோ பண்ணியே இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம்னு இதை நோண்டி நொங்க எடுத்தா அதான் ஹீரோவும் ஒத்தகை தம்பியும் ஜெயில இருக்க பாண்டை போய் மீட் பண்ணாங்க இல்லையா, அந்த விஷயம் FBI ஆளுங்களுக்கு தெரிஞ்சு ஜெயில இருக்க வார்டன் கிட்டே போயிட்டு இந்த மாதிரி உங்க ஜெயில இருக்க பாண்டை மீட் பண்றதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. அடுத்த ஒரு வாரத்துல கொள்ளை நடந்திருக்கு. கொள்ளை நடந்தப்போ என்னவோ ஒத்தகை தம்பியும் பாண்டும் ஜெயில தான் இருந்த மாதிரி ரெக்கார்டு இருக்கு. ஒருவேளை இவங்க ஜெயில இருந்து தப்பிச்சு போய் கொள்ளை அடிச்சுட்டு திரும்ப ஜெயிலுக்கு வந்திருந்தா அப்படின்னு போட்டு வாங்க பாக்குறாங்க. இந்த ஆள் பிரச்சனை நடந்தப்பவே அதை வெளியே யாருக்கும் தெரியப்படுத்தல. பிரச்சனை எல்லாம் ஆஞ்சு ஓஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஒத்துக்குவா போறான். சம்பவம் நடந்த அன்னைக்கு ஜெயில இப்படி ஒரு கலவரம் நடந்துச்சு, மேபி அந்த கலவரத்துல இவங்க தப்பிச்சு போயிருக்க வாய்ப்பு உண்டுன்னு நிச்சயமா ஒத்துக்க போறது இல்ல. சோ இதுவும் FBI ஆளுங்களுக்கு ஒரு டெட் எண்டா அமையுது. பத்தாக்குறைக்கு இவங்க ஹீரோவை பத்தியும் இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லிட்டோம் ஹீரோ கிட்ட போனே இல்லன்ட்டு. அதோட ஹீரோவை ட்ராக் பண்ற மாதிரி ஹீரோ மெயில் யூஸ் பண்ணல, சோசியல் மீடியா யூஸ் பண்ணல, இந்த மாதிரி எதுவுமே ஹீரோ கிட்ட இல்ல. அதனால சம்பவம் நடந்தப்பவும் சரி நடக்கிறதுக்கு முன்னாலேயும் சரி எக்ஸாக்டா ஹீரோ எங்க போனாரு எங்க வந்தாருன்றதை FBI ஆளுங்களால ட்ரேஸ் பண்ண முடியல. இப்படியே இவங்களும் 2-3 மாசம் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. எவனையும் அரெஸ்ட் பண்ண முடியல. ஒரு கட்டத்துல ரேஸ் கோர்ஸ் ஓனரே வெறுப்பாகி, எப்பா சாமிங்களா நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி இஸ்திரி போட்டதெல்லாம் போதும், உங்களால நாளுக்கு நாள் இந்த ரேஸ் கோர்ஸ் மேல இருக்க பேர் தான் கெட்டு போகுது. அதான் போன பணம் எல்லாம் கிடைச்சிருச்சு இல்ல, மீதி பணத்தை நாங்க இன்சூரன்ஸ் போட்டு கவர் பண்ணிக்கிறோம். நீங்க இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல எதுவும் பண்ண வேணாம், கிளம்புங்கன்னு அவன் 2 பேரையும் வெளியே போக சொல்றான். இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, வால்ட்ல இருக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்டுச்சு இல்ல, எவ்வளவு பணம் அதுல இருந்துச்சுன்றது யாருக்குமே தெரியாது. இதுல எவ்வளவு கொள்ளையடிச்சாங்கன்றதும் தெரியாது. அதோட கொள்ளையடிச்சதுல எவ்வளவு கிடைச்சிருக்கு, இன்னும் எவ்வளவு தேவைப்படுதுன்றதும் தெரியாது. இந்த நிலைமையில எப்படி இவங்க இன்சூரன்ஸ் போட்டு கவர் பண்ண முடியும் இப்படின்றத கேட்டுக்கிட்டே FBI ஆபீசர் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜெயில இருந்து ஒத்தகை தம்பி ரிலீஸ் ஆயிடுறான். அடுத்த கொஞ்ச நாள்ல பாண்டும் ரிலீஸ் ஆயிடுறாரு. ஜெயில இருக்கும் பொழுதே பாண்ட் டிவி நியூஸ் எல்லாம் பார்த்துட்டாரு. திருடப்பட்ட பணம் அடுத்த ஒரு வாரத்திலேயே பெட்ரோல் பங்குக்கு பக்கத்துல இருக்க ட்ரக்ல கிடைச்சிருக்குன்ட்டு. வெளியே வந்ததும் ஹீரோவை மீட் பண்ணி ஏன்டா பணத்தெல்லாம் பறி கொடுத்தான்னு பாண்டு கேட்கலாம்னு பார்த்தா கொள்ளை நடந்ததுல இருந்து ஹீரோ எங்க போனாருன்னே தெரியல. சரி கஷ்டப்பட்டோம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்னு பாண்டும் இதை அப்படியே விட்டுட்டு இவரோட வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப ஒரு நாள் இவரோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. போய் திறந்து பார்த்தா வெளியே யாரும் இல்ல. ஆனா மண்ணன் ஒன்ற ஷவல் மட்டும் வீட்டு வாசல்லையே இருக்கு. இத பார்த்த பாண்டுக்கு ஒரு உறுத்தல். எப்பவுமே பாண்டு இவருக்கு வீட்டுக்கு எதிரில இருக்க மரத்துக்கு பக்கத்துல தான் இவர்கிட்ட பணம் ஏதாவது இருந்தா ஒளிச்சு வைப்பாரு. அதை ஏற்கனவே இவர் ஹீரோ கிட்ட சொல்லியும் இருக்காரு. இப்ப சம்பந்தமே இல்லாம ஒரு ஷவல் கிடைக்குதா, ஒருவேளை இது அதுவா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்ட பாண்ட் ஷவல் எடுத்துட்டு போயிட்டு இவர் பணத்தை எப்பவுமே ஒளிக்கிற இடத்த நோண்டுனா மண்ணுக்கு அடியில ஒரு கார்பேஜ் கவர் மூட்டை இருக்கு. கவருக்கு மேல சகப்பு கலர் கயிறு ஒண்ண போட்டு
கட்டி வச்சிருக்காங்க. கவர் மொத்தமும் பணம். பாண்ட் இத பார்த்துட்டு இருக்கும் போதே இங்க சீனா கட் பண்ணி படத்துல இதுவரைக்கும் மூடி மறைச்சு வச்சிருந்த ட்விஸ்ட இப்பதான் ரிவீல் பண்றாங்க. அதாவது நல்லா ஒட்டி பிறந்த ஒட்டுண்ணிங்க மாதிரி மாட்ரான்ஸ்னு 2 பேர் இருக்கானுங்கல்ல. எப்போ பாண்ட் அந்த 2 பேரையும் டீம்ல சேர்த்துக்க சொன்னாரோ அப்பவே ஹீரோ முடிவெடுத்துறாரு, நம்மளோட பிளான் மொத்தத்தையும் இவனுங்கள்ட்ட சொல்ல வேணாம், சொன்னா அது ஒழுங்கா போகாதுன்னு. அதனால ஹீரோ பாதி பிளான மறைச்சிட்டு மீதி பிளான மட்டும் தான் இவனுங்கள்ட்ட சொல்லிட்டு களத்துல இறங்கி இருக்காரு. பணத்தை கொள்ளையடிச்சிட்டு இருக்கப்போ கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தெல்லாம் வண்டியில தூக்கி போட்டு மாட்ரான்ஸை ஹீரோ வெளியே எடுத்துட்டு போக சொன்னாரு இல்ல. போன அவனுங்க ரொம்ப நேரம் ஆனதுனால பாண்டையும் ஹீரோ அனுப்பி விட்டாரு. இப்படி அந்த 3 பேரும் இல்லாத சமயத்துல வெளியே இருந்த ஹீரோவோட தங்கச்சி உள்ள வந்திருக்கா. அப்புறம் ஹீரோ இவரோட தங்கச்சி ஒத்தகை தம்பின்னு 3 பேருமா சேர்ந்து வால்ட்ல இன்னும் எவ்வளவு பணம் கொள்ளையடிக்க முடியுமோ அவ்வளவு பணத்தை கொள்ளையடிச்சு தனித்தனியா அதை ஒரு கார்பேஜ் கவர்ல போட்டு அடையாளத்துக்காக அந்த கார்பேஜ் கவர்ல சிகப்பு கலர் கயிறால கட்டி இருக்காங்க. இது இல்லாம இங்க இருந்து ட்ரக்க ஓடிட்டு போறதுக்கு ஹீரோ ஏற்கனவே ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அந்த ஆளோட ட்ரக்ல பாண்டுக்கும் அவரோட 2 தம்பிகளுக்கும் தெரியாம திருடின பணத்தை ஹீரோ போட்டு அனுப்பிட்டு இதுக்கப்புறம் தான் பாண்ட் எங்க போனான்னு பாக்குறதுக்கு ஹீரோ வெளியே வந்திருக்காரு. அங்க கூட ஒரு கேட்டு திறக்காம ஸ்ட்ரக் ஆயிருந்தது இல்ல, அது தானா ஆகல, அது வேணும்னே பாண்டை டைவர்ட் பண்ணி அங்கேயே இருக்க வைக்கணும்ன்றதுக்காக ஹீரோ போட்ட செட்டிங். ஹீரோ கேட்டு கிட்ட போய் எது எடுக்கிற மாதிரி எடுத்தாரு. சென்சாருக்கு முன்னால ஒளிச்சு வச்சிருந்த ஒரு சின்ன பொருளை தான் ஹீரோ எடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் ஹீரோ எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு அந்த இடத்துல இவங்க மாற்ற மாதிரி என்னென்ன தடயம் இருக்கோ எல்லாத்தையும் அழிச்ச ஹீரோ கூடவே மிஷின்ல மாறிட்டு இருந்த ஒத்தகை தம்பியோட போலியான கையையும் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி ட்ரக்ல இவங்க தெரியாம திருடின பணம் இருந்துச்சுல்ல அந்த பணத்தை ஒரு இடத்துல போட்டு புதைச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் மாட்ரான்ஸ் கிட்ட திருடி கொடுத்த நம்ம பணத்தை பத்தி போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது ஹீரோ தான். ஏன்னா மொத்த பணத்தையும் வழிச்சு வாரி எடுத்துட்டு போயிட்டா பணத்துக்கு சொந்தக்காரனுங்க காண்ட் ஆயிடுவானுங்க. சாகுற வரைக்கும் இந்த கேஸை விடாம துரத்தி துரத்தி எப்படியாவது இவங்கள புடிச்சிருவாங்க. இது நடக்க கூடாதுன்றதுக்காகத்தான் ஹீரோ பாதி பணத்தை அவங்கள்ட்டே ஒப்படைச்சிட்டு யாருக்கும் தெரியாம ஆட்டிய போட்ட மீதி பணத்தை இந்த திருட்டுல தெரிஞ்சும் தெரியாமலும் யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறாரு. வால்டருக்கு ஆபீஸ்ல ஒரு குந்தாணிய பார்த்தமே அந்த லேடிக்கு ஜெயில்ல பாண்டுக்கு ஒரு கைதி ஹெல்ப் பண்ணாரு. அவர் ரிலீஸ் ஆகி வந்ததும் அவருக்கு. அப்புறம் நடுவுல ஹீரோவோட ஸ்கூல்ல படிச்ச ஒரு பொண்ணுன்னு பார்த்தோம்ல, அவளோட ஃப்ரீ சர்வீஸ்க்கு டொனேஷன் ஹீரோ திருடின பணத்தை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கறாரு. ஆளு இன்னும் ஸ்மார்ட்டா பிளான் போட்டிருக்கான் பாருங்க. அதுவும் ராபரி நடந்து பிரச்சனை எல்லாம் ஆஞ்சு ஓஞ்சா 6 மாசம் கழிச்சுதான் ஹீரோ புதைச்சு வச்சிருந்த இடத்துல இருந்து பணத்தை எடுத்து எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கறாரு. எப்படியோ ஹீரோ யாரையும் ஏமாத்தாம எல்லாருக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுத்துட்டாரு இல்ல. இதை ஹீரோ பண்ணதுக்கு காரணமே இவரோட பொண்ணு எங்க போனாலும் அவளை பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கணும்ன்றதுக்காகத்தான். சோ இவ பொண்டாட்டி வெளியூருக்கு ஷிஃப்ட் ஆகியே போயிருந்தாலும் அவ வீட்டுக்கு பக்கத்திலேயே மாசா ஒரு வீடு வாங்கின ஹீரோ அப்பப்போ கூடவே இருந்து இவரோட பொண்ணை பாத்துக்க லாஸ்டா ஒத்தகை தம்பி வேலை செய்யற பார்ல ஹீரோ இவரோட ஸ்கூல் படிச்ச பொண்ணு இவங்க 2 பேரும் ஒரு பக்கம், அப்புறம் பாண்டி ஹீரோவோட தங்கச்சி இவங்க 2 பேரும் ஒரு பக்கம்னு எல்லாரும் ஜோடி ஜோடியா உட்காந்து ஜோல்னா போய் போட்டுட்டு இருக்க ஹாப்பி எண்டிங்கோட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.